Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1054 பார்ட் 2. ஓபன் பண்ணா கில்லருக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அடி விழுந்துகிட்டே இருக்குது. சுத்தி இருந்த ஆளுகளால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுதே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப அந்த பேசல் ஹாக்கின்ஸோட பிளான் என்னன்னா, யூஸ்டஸ் கிட்ட மட்டும் போட்டு தள்ளிட்டா எல்லா பிரச்சனையுமே ஓவர். எப்படி சூப்பரானவனு அவனோட ஆளுகள்லாம் அங்க சிரிச்சுட்டு இருப்பானுங்க. இவனுக்கு எப்ப இங்க வந்தானுங்க? இது ஒரு பஞ்சாயத்துனா இப்ப இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, எல்லா இடமும் நல்லா தகன்னு தீ புடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா போதும் மொத்த இடமும் எரிஞ்சு போயிடும். அதுக்குள்ள இவங்க சட்டை போட்டு நீங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். அந்த பேசல் ஹாக்கின்ஸ் அதெல்லாம் கண்டுக்கல. நீ மட்டும் பேசாம கைடோ கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நீயும் எங்கள மாதிரி ராஜா மாதிரி இருந்திருக்கலாமா? அவன் அப்படியே கொஞ்சம் பழைய விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா, கில்லர் ஆல்ரெடி யூஸ்டஸ் கிட்ட ராஜா மாதிரி தான் இருக்கிறான். என்னன்னா, அவன் கப்பல்ல எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கில்லர் மட்டும் எப்பவும் சீரியஸா இருப்பான். அவனை என்ஜாய் பண்ண வைக்கணும்னே படாத பாடுபடுவாங்க. அதுக்கப்புறம் யூஸ்டஸ் கிட்ட ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா, அவனை பார்த்து எவனுமே சிரிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பொழந்து கட்டி இருப்பான். அதனால நீ யூஸ்டஸ் கிட்ட எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல கொல்ல முடியாது. அவன் கைடோவை கொன்னு கண்டிப்பா கிங் ஆஃப் த பைரட் ஆவான். நாங்க இங்க சாக மாட்டோம்டா லூசு பயலாம்பா. அது ஹாக்கின்ஸுக்கு இன்னும் கடுப்பேத்தி விட்டுரும். பின்ன இப்படி ஒரு செக்மேட்டை வச்சிருக்கான். இந்த டைமும் நான் சாக மாட்டேன்னு சொன்னா கடுப்பாக தானே செய்யும். அதனால ஓங்கி ஒரு மிதி திருச்சடிச்சு போய் விடுவான். நிறுத்துடா, இதுக்கு மேல அடிக்காதேன்னு சொன்னா இதுக்கப்புறம் தான் கர்ண கொடூரமா அட்டாக் பண்ணுவான். அதுவும் கண்டமே நீங்க மிதின்னு மிதிச்சுக்கிட்டே ஏன்டா டேய், போர் எம்பரர்ஸ கொன்னு கிங் ஆஃப் த பைரட் ஆக போறியா? பரவாயில்ல, நல்ல ஆம்பிஷன் தான். ஆனா எங்க வழியில வராத. ஆனா நான் உன் வழியில வருவேன்டா. முடிஞ்சா நீ அட்டாக் பண்றா, இல்லன்னா ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு சரண்டர் ஆகு. நான் உன்னை கைடோ கூட எப்படியாச்சும் சேர்த்து விட்டுறேன். அதுக்கப்புறம் உனக்கு இந்த பிரச்சனையே இருக்காதுன்னு வேற சொல்லுவான். கில்லர்கிட்ட போய் அந்த மாதிரி சொல்லலாமா? ஏன்டா கைடோ ரூல் பண்ணி நான் அவனுக்கு கீழே இருக்கணுமா? மகா மட்டமா கேவலமா இருக்குதுன்னு சொல்லி விழுந்து சிரிப்பான். உடனே அவனுக்கு அது இன்னும் வெறியேத்தி விடும். மிதின்னு மிதிச்சு உங்களால ஒழுங்கா சண்டை கூட போட முடியல. ஆனாலும் ஓவரா வாய் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுதாடா? இவ்வளவு வருஷமா அவங்க தான் கடலை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இது வரைக்கும் அவங்கள ஜெயிக்க முடியல. கவர்மெண்டே 10 அடி தள்ளி தான் நின்றுட்டு இருக்குது. உனக்கே தெரிய வேண்டாம் அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு. அப்புறம் என்ன கூந்தலுக்குறா இவ்வளவு கஷ்டப்பட்டு முக்கிட்டு இருக்கீங்க? கில்லர் என்ன சொல்லுவான்? சும்மா தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காத. நீயே அவங்க கூட ஏன்டா சேர்ந்தோன்னு ரிக்ரெட் தானே பண்ணிட்டு இருக்க. நல்லா யோசிச்சு பாரு. அவன் அந்த ஸ்கை ஐலாண்ட்ல இருந்து கைடோ ஜம்ப போட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தான்ல, அந்த சம்பவத்தை யோசிச்சு பார்ப்பான். ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு பெரிய உருவத்தை பார்க்கும்போது அப்படியே யூஸ்டஸ் கிட்ட எல்லாம் ஆடி போயிட்டான். அவனே பயப்படுறான்னா அப்ப பேசல் ஹாக்கின்ஸுக்கு எப்படி இருக்கும்? யூஸ்டஸ் கிட்ட வந்து கடைசி வரைக்கும் அவன் கோலை அச்சீவ் பண்ணணும்னு போராடுறவன்னு வைங்க. பேசல் ஹாக்கின்ஸ் அப்படி இல்ல. இவன் கூட எவன் சண்டை போட்டு ஜெயிக்கிறது? காடை வச்சு பார்த்ததுல ஒண்ணு உருப்புற மாதிரி தெரியல. அவன் வேற நீங்க எல்லாம் தானே ஒஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவங்க. பேசாம என்னோட சபார்டினேட்டா வந்து சேர்ந்துட்டீங்கன்னா உங்களை ரஜா மாதிரி பாத்துக்குவேன். அதுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா முடியாது, கிடையாது, நடக்காது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னீங்க அவ்வளவுதான் சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கே உள்ள பீதி ஆயிருச்சு. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஆமா இல்ல, அவன் மிரட்டி தானே இவங்களை சேர்த்தி இருக்கான். கில்லரும் அதான் சொல்லுவான். நீ செத்துருவேன்னு பயந்து தான் அவன் கூட சேர்ந்த. ஆனா நாங்க அவனை எதிர்த்து தான் சண்டை போட்டோம். பட் பாத்தீங்கன்னா இன்னும் உயிரோட தான் இருக்கும். அதனால சொல்றத கேளு. அவன் பக்கம் நிக்காத, அது உனக்கு தான் ஆபத்துன்னு சொன்னா கேட்கவே மாட்டான். யாரு ரிக்ரெட் பண்றான்னு கூடிய சீக்கிரத்துல தெரியும் பானா, அதையும் பாத்துடலான்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம கில்லர் ஆயுதத்தை எடுத்துட்டு அட்டாக் பண்ற மாதிரியே வருவான். திடீர்னு எப்படி வரான்னு தெரியல. ஆனா பயத்துல பேசல் ஹாக்கின்ஸே கத்தி எடுத்து சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். அட வெட்டுனா அவன் ஆளு தான் சாவ போறான். அப்புறம் இவன் கத்தி எடுக்கணும். அதே நேரம் இங்க யூஸ்டஸ் கிட்டுக்கு அந்த காயம் பயங்கரமா வலிக்கிறதுனால ஒழுங்கா அவனால சண்டை போட முடியல. அடி வாங்கி தெரிச்சுட்டு இருப்பான். லாவும் கஷ்டப்பட்டு சண்டை போடுவான். யூஸ்டஸ் கிட்டையும் சாக விடாம காப்பாத்திட்டு இருப்பான். எத்தனை வேலை பண்றது? அதே நேரம் இங்க கில்லர் ஃபார்முக்கு வந்துட்டான். அதான் வழக்கம் போல கத்தி எடுத்துட்டு மிஷின் மாதிரி ஓட விட்டு, ஆமா பேசலு நீ எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு உன் பாடியில டேமேஜ் ஆனா என்ன ஆகும்னு கேட்பான். அவனுக்கு ஷாக் ஆயிருச்சு. என்ன திடீர்னு இப்படி கேட்கறான்? தம்புடு உனக்கு தான் தெரியுமே, நீ மட்டும் நீ அட்டாக் பண்ணி எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அங்க உன்னோட யூஸ்டஸ் கிட் செத்துருவான். அதுவும் என் பாடியில யூஸ்டஸ் கிட்டோட அந்த ஸ்டார் டால் இருக்கிற வரைக்கும் நீ என்ன அடிச்சாலும் அதனால அவன் பாடிக்கு தான் ஆபத்துன்னு உடனே அதையும் பார்த்துடலான்னு சொல்லி 2 பேத்துக்கு மரணத்தனமான சண்டை. அந்த டைம் கில்லர் என்ன பண்ணிடுவான்? அந்த பேசிலோட கையை வெட்டி வீசிடுவான். அவ்வளவுதான், வலி தாங்க முடியாம கதர்னு கதறுவான். ஏன்டா என் கையை வெட்டின அறிவு கட்டவனே, எனக்கு டேமேஜ் ஆச்சுன்னா இதே மாதிரி தான்டா அவனுக்கும் ஆகும். என்னாச்சு உனக்குன்னு கேட்டா, அட மூலகட்ட மூதேவி, யூஸ்டஸ் கிட்டுக்கு லெப்ட் கையே கிடையாதுடா அப்படின்னு அவனுக்கு தூக்கி வாரி போடும். அட ஆமா இல்ல, அப்படின்னா இப்ப இவனுக்கு லெப்ட் கையை வெட்டினாலும் அவனுக்கு தான் கையே இல்லையா, அவனுக்கு எப்படி வலிக்கும்? சோ அந்த கையை எடுத்து அந்த கைக்குள்ள இருக்க டால் எல்லாம் வெளியே எடுப்பான். ஏன்னா டால் எல்லாமே அவன் கையில தான் இருக்கும். அப்படி எடுத்து கசகி போட்ட உடனே அங்க யூஸ்டஸ் கிட்டு நார்மல் ஆயிட்டா. அவனுக்கு இருந்த பெயின் எல்லாம் போயிருச்சு. இப்ப மேட்டர் என்னன்னா, பேசல் ஹாக்கின்ஸோட லாஸ்ட் லைஃபே யூஸ்டஸ் கிட்டு தான். இப்ப அதையும் தான் வெளியே எடுத்துட்டானே. இனிமேட்டு அவன் கொஞ்சம்
வெறித்தனமா சண்டை போட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. இந்த டைம் உருப்படியா சண்டை போடலன்னா பேசில் ஹாக்கின்ஸ் செத்துருவான். அப்பதான் அவன் ஸ்டார்மேன் கார்டு அப்படின்னு கார்டு ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஒரு டெத் கார்டை யூஸ் பண்ணுவான். அதான் பயங்கரமா பிசாசு மாதிரி ஒரு பெரிய உருவத்துக்கு மாறுவானே. இவ்வளவு நேரம் கோக்குமாக்கா ட்ரிக் பண்ணனால தான் தாக்கு பிடிச்சான். அதுலயும் கில்லர் எத்தனை டைம் கொண்டுட்டான். அவனுக்கு ஒழுங்கா சண்டையே போட தெரியல. இவ்வளவு பெரிய உருவத்துல வந்தா மட்டும் விட்டுருவானா? யூஸ்டஸ் கிட்டே காப்பாத்திட்டான், இதுக்கப்புறம் என்ன? அதனால வந்த வேகத்துல அவ்வளவு பெரிய உருவத்தை வெட்டி வீசிட்டு நேரா பேசில் ஹாக்கின்ஸ்ட வருவான். அப்படி சாகர மாதிரி இருந்தா இந்த கார்ல தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு கார்டை காட்டுவான். அவர் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கும். உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடும். அப்போ செத்துட்டானான்னு சொல்லிட்டு ஒத்த கையில சண்டைக்கு நிப்பான். அவ்வளவுதான், கில்லர் வந்த வேகத்துல அவனுக்கு ஒரே போடு. ரத்தம் தெறிக்க காடெல்லாம் திரிக்கும். அப்படியே திரிச்சு போய் விழுவான். மொத்தத்துல பேஸ்ல காலி பண்ணியாச்சு. அப்படின்னு அந்த டவர் டேமேஜ் ஆயிருக்க மீனிங் அவனை டேமேஜ் பண்றதா போல. சரி, கில்லர் இப்ப அவன் வேலையை முடிச்சிட்டான். இனி அடுத்தது யூஸ்டஸ் கிட் தான். அந்த ஓல்டு பேக ஓட விட்டு அடிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ முன்ன மாதிரி இல்லாம பைய சும்மா வெறியோட போய் நிப்பான். அவளுக்கே ஷாக்கு, என்னப்பா இவ்வளவு நேரம் முக்கிட்டு இருந்த, இப்ப என்ன ஜம்முன்னு நின்னுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அடி ஒன்னொன்னு உனக்கு வெறித்தனமா இருக்க போதுன்னு வில்லத்தனமா ஒரு சிரிப்பான். பிக் மாமுக்கு என்ன ஆக போதோ, கில்லர் ஒரு வழியா சாதிச்சிட்டான்ல, துரோகிய பொலந்தாச்சு. பார்ட்னர் நீ விடாத, என்னால முடியும்னு சொல்லி யூஸ்டஸ் கிட்ட சீர பண்ணுவான். பட் அவன் இங்க இல்ல, அவன் வேற ஃப்ளோர்ல சண்டை போட்டுட்டு இருக்கான். சரி, ஒரு வழியா பேசில் ஹாக்கின்ஸா காலி பண்ணியாச்சு. இனி இதுக்கப்புறம் பிக் மாம் எப்படி ஜெயிக்க போறாங்க, ஒனிஷிமாவை தள்ளி கொண்டு போயிட்டானுங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.